கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி, உங்களை யாவரையும் நம் பிதாவுடைய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட வாழ்த்துகிறேன். தேவன் ஒரு பெரிதான கிருபையினால அவருடைய வசனத்தை தியானித்து கொடுக்குமாறு தேவன் தாமே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறதுக்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் சொன்ன வண்ணமாக பாடத்தின் தலைப்பானது இருதயத்தை மறுரூபப்படுத்தும் செயல்கள் அல்லது காரியங்கள். இதுக்கு ஆதார வசனமாக நீதிமொழிகள் 23:26 நாம் வாசித்தோம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இப்போ இருதயம் அப்படின்னா நம்ம நினைவுக்கு வருவது என்னங்க? இப்போ இருதயம்னு சொன்னாங்க, நம்முடைய நினைவுக்கு வருவது என்னங்க? என்ன நம்ம நினைவுக்கு வரும்? அன்பு இல்லையா? நாட்டி, அதாவது அன்பு, அதாவது காதல் அப்படின்றது வந்து ஒரு பெண் ஆண் அப்படியே அர்த்தம் இல்லை. அன்புனாவே அது ஒரு ஆட்டி. அப்போ இருதயம்னாவே அந்த அன்பு அடையாளப்படுத்த சொல்லி பார்க்குறோம். இப்போ மனிதனுடைய கருவில், தாயின் கருவில் நம்ம உருவாக்கும் பொழுது முதல்ல உருவாகக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது இருதயம். ஏன் இருதயம் முதல்ல உருவாகுது? ஏன்னா அந்த ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். அதனால முதல்ல உருவாகிறது இல்லாமல் முதல்ல இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதாவது நம்ம உடம்புல இப்போ கூட பார்க்கும் பொழுது நான் கண்ணை ஆட்டினா தான் கண் ஆடும், நான் கையை அசைச்சா தான் கை அசையும். ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன், நான் இருதயம் துடிச்சிட்டு இருக்குது. அப்போ தானாக துடிக்கக்கூடிய முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துடிக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது இருதயம். இப்போ நான் அங்கேருந்து எப்படி இங்கே வந்தேங்க? இப்போ அங்கே உட்காந்துருந்தேன் இல்லைங்களா, எப்படி நான் இங்கே வந்தேன்? அதாவது பெதர் சொல்கிறாரு, சகோதரர் ஆனந்த் பாபு வந்து இங்கே பாடம் எடுப்பார். அப்போ வந்து அது என்னோடய காதலை கேட்டு ஒரு மூளை ஆர்டர் பண்ணது, நான் இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி என்னை பார்க்குறீங்க? கண்களை பார்க்கும்போது அந்த கண்கள் வந்து அந்த இந்த விஷனை, அதாவது இந்த இடத்த, எனக்கு உங்கள் இடத்த வந்து என்னென்னா பார்த்து யார் யார் எங்கே உட்காந்துருக்கீங்கன்னு புரிய வைக்கிறது நம்முடைய மூளையோட வேலை. அப்போ நான் பேசுகிறத நீங்கள் எப்படி உணர்றீங்க, எப்படி கேட்குறீங்க? காதுகளால், அந்த காற்று மூலயமா அந்த வார்த்தை என் காதுக்குள்ளே வந்து உங்கள் காதுக்குள்ளே வந்து அந்த, ஏன்னா இந்த மொழியை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அந்த வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறதுனால அந்த மூளை வந்து இந்த வார்த்தை இப்படி பேசுகிறாங்கன்றது நமக்கு உணர்த்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம உடலை இயக்கிறது என்னன்னு பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு எல்லாமே பார்க்கும்போது மூளையோட கட்டளை அல்லது மூளையோட இயக்கம் சொல்கிறோம். இப்போ மூளை தான் நம்மளுடைய எல்லாமே இயக்குது. நம்ம வீட்டிலேருந்து சபைக்கு கிளம்பி வந்து எல்லாமே ஒரு மூளையோட ஆர்டர். ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், 10 மணிக்கு சபைக்கு போகணும், இன்னைக்கு பாடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூளையோட நினைவுகளும் ஆற்றல் மூலியமாக நம்ம வரும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள்லாம் எங்கே உருவாகுதுங்க? மூளையில். அப்போ நம்முடைய உயிர் எங்கே இருக்குதுங்க? நம்முடைய உயிர் எங்கே இருக்குது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ரத்தத்தில் இருக்குது. அப்போ அந்த ரத்தம் நின்று போகும்போது, அந்த ரத்தம் உறைஞ்சி போகும்போது, அந்த ரத்தம் உடம்பு விட்டு வெளியில் போகும்போது ஹார்ட் நின்றும். அப்போ தான் உயிர் போகுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இருதயம் நின்றால் அப்போ உயிர் பிரியும் பொழுது அப்போ ரத்தம் உறையாமல் உடம்புல இருக்கணும். ரத்தம் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சுன்னா உறைஞ்சி போய் செத்துருவாங்க. அப்போ இந்த ரத்தம் எப்படி உடம்பு பூரா போகிறது? அதுக்கு ஒரு பம்பிங் சிஸ்டம் வேணும் இல்லையா? அதை தான் இருதயம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இருதய துடிப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது துடிக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம உச்சிலிருந்து பாதம் வரை நம்ம உடலை இயக்கிறது என்னன்னு பார்க்கும் பொழுது மூளை. அப்போ மனிதன் மட்டும் இல்லாமல் நம்ம உடல் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறிய உயரங்கள் இருந்து நம்ம பெரிய மனிதர்கள் வரலும் பெரிய விலங்குகள் வரலையும் அந்த விலங்குகளை இயக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய மூளைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் எங்கேயாவது மூளையை குறித்ததான வார்த்தைகளோ இல்லை அதோட முக்கியத்துவம் எங்கேயாவது இருக்குதா? வேதத்தில் இப்போ இந்த மூளை தான் எல்லாமே இயக்குது. நம்ம இந்த பைபிளை படிக்கும்போது கூட கண்ணு பார்த்து அந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் மூளை. ஆனால் வேதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த மூளையை குறித்தான ஒரு முக்கியத்துவம், ஒரு வார்த்தை இருக்குதா? எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட இல்லை. மூளைன்னு ஒரு இடத்துல வருது. அது என்னன்னாக்கா, இந்த தாப்பால் கீழ் இருக்கு இல்லைங்களா, கீழ், அந்த கீழின் மூளைன்னு வருது. அந்த ஒரு இடத்துல தான் அந்த மூளைன்ற வார்த்தையே வருது. நான் செக் பண்ண வரல. அப்போ பார்க்கும்போது வேதத்தில் எங்கேயுமே ஒரு மூளைன்ற வார்த்தையோ மூளைக்கு முக்கியத்துவமே இல்லை. அப்படி இருக்கும்போது இருதயத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? ஏன் ஒரு இருதய முக்கியத்துவம் பெறுது? நம்மளை எல்லாம் இயக்கிறது மூளை, இருதயம் முதற்கொண்டு இல்லைங்களா? இப்போ இருதயத்தில் ஒரு படபடப்பு வந்துச்சுன்னா அந்த பய உணர்வு எங்கே வரும்? அந்த அந்த உணர்வு நமக்கு மூளைக்கு தெரிவிக்கப்படுது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தருது? இப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருங்களா? நம்புறீங்களா? அவர் ஆவியில உயிர் தெழுந்தாரா, மாமிசத்தில் உயிர் தெழுந்தாரா? அவர் மரிச்சாரு. அவர் ஆவியில உயிர் தெழுந்தாரா, மாமிசத்தில் உயிர் தெழுந்தார்? ஆவியில உயிர் தெழுந்தார். ஆனால் நிறைய நம்ம 4 சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஆவியில சில இடங்கள்ல இருப்பார். அதாவது வீட்டு கதவு சாத்தி இருக்கும்,
உள்ள வந்திருப்பாரு. ஆனா சில இடத்துல அவர் சாப்பிட்டுருப்பாரு. ஆவி எப்படி சாப்பிடும்? தோமா தொட்டு பார்த்தாரு, பாருங்க காமிச்சாரு. எப்படி அது நடந்துச்சு? அது என்ன காரணம்னா, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த அவர் உயிர் தெழுந்தார் காரணம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா ஆவியில வந்தாங்கன்னா பயந்துக்குவாங்க. ரெண்டாவது வந்து நம்புவதற்கு ஒரு காரணமா அவர் பரமேறி போறவர்களும் அவர் ஆவியின் சரீரத்திலையும் மாமிய சரீரத்திலும் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு ஒரு காட்சியா நமக்கு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஆவியின் சரீரத்தை எப்படி பெற்றாருங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தும் போது ஆவியின் சரீரத்தை பெற்றார் இல்லைங்களா? அது எப்படி அவர் பெற்றாரு? இந்த பாடத்தோட தலைப்பு தான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருதயம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. அதனால அவர் தேவனுக்கு பிரியமா இல்லாம அவர் இந்த பூமியில வந்து நான் ராஜகுமாரன், நான் தேவனோட ஒரே பேரான குமாரன் வாழ்ந்திருந்தாருன்னா அது தேவனுக்கு பிரியமா இருந்திருக்காது. அவர் உயிர்த்தெழுந்து கிடைச்சிருக்காது. அப்ப தேவனுக்கு பிரியமாகவும் அவர் சித்தத்தை செய்யக்கூடிய இருதயம் காணப்பட்டனால தான் அவருக்கு அந்த மகிமையின் ஆவியின் சரீரம் கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தனையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுள் வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-9 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-9 வரை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி தேவன் எல்லாவற்றிற்கும் மேலே அவரை உயர்த்தினார். மேற்கொண்ட வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா? அது நிமித்தமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தினார்னு சொல்லி பார்க்கணும். அப்ப பார்க்கும் பொழுது இந்த இருதயம் எப்படிப்பட்டது, ஏன் இந்த இருதயத்தை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் கேட்கிறார். அப்ப இந்த இருதயம் எவ்வளவு முக்கியம் பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் யோசனைகள் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும் பொழுது, குறிப்பா நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல ஒரு விவரம் தெரிஞ்ச நாளத்துக்கு அப்புறம் ஒரு பிளான் இருக்கும். நம்ம சின்ன வயசு குழந்தைங்க கேட்கும் போது நீ என்ன படிச்சு என்ன போறன்னு கேட்கும்போது பெரும்பான்மையான சொல்றது டாக்டர், என்ன போலீஸார்னு சொல்லுவாங்க. இது அதிகபட்சமாக சொல்லுவாங்க. சின்ன வயசுல அந்த ஒரு பிளான் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும். கொஞ்சம் ஏஜ் மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த 10th +2 வரும்பொழுது தான் நமக்கு என்ன பாடம் வருது. குறிப்பாக எனக்கு அறிவியல் பாடத்தில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா அதை சார்ந்த படிப்புகள் எனக்கு யோசிக்கும். அப்போ மேக்ஸ் பாடம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரி போகும். அப்போ அந்த அறிவு யோசனைகள்லாம் சில சமயத்தில் நமக்கு மாறுபடும். அப்போ பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை குறித்தான பிளான், இந்த திட்டம் எங்க செயல்படுதா? மூளையிலேயே, இருதயத்திலேயா? இருதயத்துல செயல்படுது. ஏன்னா நம்ம பார்த்தோம் மூளை குறித்து வேத்த எதுன்னு சொல்றேன். எப்படின்னா இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா சிந்திக்கும் ஆற்றல் மூளையில தான் இருக்குது, மூளையில தான் அறிவு செயல்படுது, அந்த மூளையை உபயோகப்படுத்தி தான் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, மூளையை உபயோகப்படுத்த எல்லாம் செய்யறாங்கன்னு உலகம் சொல்லுது, உலகம் ஞானம் சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுகிறது இருதயம் எப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு நிறைய வசனம் இருக்குது, நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தாவே காரியங்கள் போடும். ஆனா 5 பாகமா இந்த பாடம் எடுக்க வேண்டியா இருக்கு. அதனால ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கவனிச்சு கேட்டீங்கன்னா தான் அதுல பதில் இருக்குது. அப்ப அந்த பதில் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதனால கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரர் ஆகிலும். உபாகமம் 13:3. அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரராகிலும் சொல்கிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவன் பார்க்கும்போது வசனம் சொல்லும், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்லன்னு இருக்கும். ஆனா இங்க தேவன் எப்படி நம்மளை சோதிக்கிறாரு? இருதயத்தை சோதிக்கிறார். அந்த இருதயத்துல தேவன் மேல முழு இருதயத்தோடு நம்ம தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறோமா, முழு ஆத்மாவோட அன்பு குறிக்கிறோம் இல்லை அறியும்படிக்காக தேவன் நம்மளை சோதிக்கிறார் பார்க்கும் பொழுது, அப்ப அந்த இருதயத்துக்கு தான் முக்கியத்துவம். ஏன் தேவன் இருதயத்தை கேட்கிறாருன்ற இந்த வசனம் தான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. ஆதியாகமம்
6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. வேதத்துல இருதயத்தை பத்தி சொல்ல முதல் வசனம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு இருதயத்தை குறித்து சொன்ன வசனம் இதுதான். ரெண்டாவது, மனிதனை உண்டாக்குறதுக்கு இப்ப தேவன் தவறாக செய்வாரா? அவர் தவறா செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அப்புறம் ஏன் அவர் மனஸ்தாபப்பட்டார்னா, அந்த மனுஷன் தவறு பண்றதுனால அவனுக்கு அழிவு ஒன்று இருக்குது. அதை நினைச்சு அவர் பார்க்கும்போது அவர் இருதயம் மனஸ்தாபப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த மனஸ்தாபம் எங்கே நடக்குதுங்க? இருதயத்தில் நடக்குது. அடுத்த வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. ஏற்கனவே வந்த வசனம் தான் அது. அதாவது இப்போ நம்ம தேவனுக்கு அது இதே தான், இந்த முழு இதயத்தோடும் நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனம் தான் உபாகத்தில். அப்போ தேவனுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் எங்கிருந்து நடக்கும்? அவரை முழுமையாக நம்ம ஆராதிக்கிறதும் அன்பு காட்டுறதுக்கும் அவர் கீழ்ப்படுகிறது எங்கன்னா அந்த இருதயத்தில் இருக்கும். அப்போ அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னா, அந்த வசனம் எங்கே இருக்குன்னா நமக்கு இருதயத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். அப்போ ஞானம் எங்கே இருக்குதுங்க? உலகம் சொல்லுது ஞானம்னா புத்தி, அறிவு, மூளையை காட்டுது. ஆனால் ஞானமுள்ள இருதயத்தை கேட்குறாரு. அப்போ ஞானம் அப்படி எங்கே செயல்படுதுன்னா இருதயத்தில் செயல்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது அந்த களி கூறுதல், அந்த மகிழ்ச்சி எங்கே ஏற்படுதுன்னா இருதயத்தில் ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். சங்கீதம் 32:11. அதாவது இருதயம் எப்படிப்பட்டது, ஏன் இருதயத்தை தேவன் விரும்புகிறாரு, இருதயத்தில் தான் என்ன நடக்குன்றதுக்காக தான் இந்த வசனங்கள். ஒரு ஆதாரத்துக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நான் அந்த குறிப்பிட்ட வசனம் உங்களுக்கு கொடுக்குறேன். சங்கீதம் 32:11. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அப்போ நம்முடைய இருதயம் செம்மையா இருந்ததுன்னா செம்மையாவோட ஜெபமே கேட்கப்படும் வசனம் இருக்குது. இப்போ நம்ம இருதயம் செம்மையா இருந்துச்சுன்னா அதோட ஒரு மகிழ்ச்சி எங்கே வெளிப்படுதுங்க? இருதயத்தை வெளிப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம யார் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப அந்த இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். அப்ப மன மகிழ்ச்சியோட வெளிப்படக்கூடிய காரியங்கள் இருதயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம இருதயத்துல என்ன வருதுங்க? தீமையான சிந்தனை எங்க வருதுங்க? மூளையிலேயே, இருதயத்திலையா? அக்கிரம சிந்தனை எல்லாமே இருதயத்துல தான் நடைபெறுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 119:11. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ நமக்கு அந்த பாவ காரியங்கள் எங்கே நடைபெறுதுன்னு பார்க்கும் பொழுது இறுதி நடைபெறுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாவம், அந்த விரோதமான காரியங்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னா இதயத்திலிருந்து கிரியைப்படுதுன்னு பார்க்குறோம். கடைசியாக நீதிமொழிகள் 14:10. நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அப்போ நமக்கு தோணக்கூடிய கசப்பு, அந்த வெறுப்பு எங்கே ஏற்படுதுன்னா இருதயத்தில் ஏற்படுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இருதயம் அப்படின்னு என்னன்னு பார்க்கும் பொழுது அது மனசு. ஏன்னா கார்டியோன்னு சொல்லுவாங்க. அதாவது இருதயத்தை வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு டாக்டர்ஸ், ஹார்ட் டாக்டர் பற்றி என்ன சொல்லுவாங்க? கார்டியாலஜின்னு சொல்லுவாங்க. கார்டியோ அப்படின்னா இருதயம், கார்டியோ அட்டாக்னு சொல்லுவாங்க. கார்டியோகிராஃப், அதாவது இருதயத்தை குறிச்சான ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இப்படி கோடு கூட வருது பார்த்தீங்களா, எக்கோன்னு சொல்லுவாங்க, எக்கோ டெஸ்ட்னுவாங்க. அது கார்டியோகிராஃப் பண்ணுவாங்க. கார்டியோன்ற வார்த்தை எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்பொழுது கிரேக்க மொழியிலிருந்து வருது. அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கார்டியோ அப்படின்ற அர்த்தம் கிரேக்க மொழியிலிருந்து இதயத்தை குறிக்கிறதா வருது. அதோடைய அர்த்தம் என்னென்னு பார்க்கும்போது மனசு.
இப்போ மனசு தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இருதயம்னாவே என்னன்னா அது மனசு அல்லது நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பம், நம்முடைய நடத்தை, குணம், இது எல்லாமே இதயத்தை குறிக்குது. அந்த இதயத்தில் தான் நமக்கு உணர்வு, மகிழ்ச்சி, கவலை, ஒரு துன்பப்படுதல், ஒரு நன்றி உணர்வு, பழி வாங்குறது, எல்லா காரியமும் நல்லது தீமை எல்லாமே அந்த இதயத்திலிருந்து தான் வெளிப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் ஒன்று இருக்குதுங்களா? இப்போ நம்ம இருக்கிறோம். புறம்பான மனுஷன்னா யார், உள்ளான மனுஷனா யாருங்க? இருதயம் தான் குறிக்குது. அதாவது அது இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கும் போது ஸோ வி டூ நாட் லாஸ் ஹார்ட்னு வரும். அதாவது உங்களுடைய இருதயத்தை இந்த சோர்வுனால, இந்த புறம்பான மனுஷனால உங்கள் இருதயத்தை இழந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி வருது. அதனால தான் இந்த மனசோர்வு. அப்போ நம்ம என்ன, அந்த உள்ளான மனுஷனுக்குரிய அந்த இருதய சிந்தனைகள் நாளுக்கு நாள் புதுப்பிக்கணும். உடன்படிக்கை பண்ணிட்டோம், நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு சபைக்கு வந்துட்டோமா, நம்ம சபை வாய்ப்புக்கு போட முடியாது. அந்த இருதயமானது பழைய மனுஷ சாபத்திலிருந்து மாறுபட்டு அந்த உள்ளான அந்த இருதயம் தான் புறம்பான மனுஷன் சொல்லுது. ஏன்னா நம்ம மனசாட்சின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த உள்ளதான் இருக்குது, அந்த இருதயத்தை தான் குறிக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்போ சில சமயத்தில் நம்ம ஏற்படக்கூடிய இந்த மனசோர்வு, இந்த நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த சோர்வு ஒரு குறுகிய காலம் மட்டும் அப்படின்றத ஒரு கிறிஸ்துவர்கள் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவ என்ன நம்ம கொடுக்காது, பிற்காலத்தில் ஒரு நித்தியமான மகிமை தரனால இந்த தற்கால பாடுகள் நமக்கு வந்து லேசான காரியமாக இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிச பலவீனது. அந்த பலவீனம் என்ன பண்ணால் நம்ம இருதயத்தை அதிகம் சோர்வடை செய்யும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது உற்சாகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த மனசு சோர்வாக இருந்தால் நமக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் கொடுத்த பரிசுத்தாவியை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்க மாட்டோம். அப்போ தேவன் நமக்கு ஒரு பரிசுத்தாவி கொடுக்குறாரு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு இல்லையா? உடன்படிக்கை பண்ணும்போது நம்புறீங்களா? அதை தேவன் நமக்கு பரிசுத்தாவி கொடுத்துருக்காரு. அந்த பரிசுத்தாவி நமக்கு எங்கிருந்து கிரியை பண்ணுதுங்க? பரிசுத்தாவின்னா இதயத்திலிருந்து கிரியை பண்ணுது. அது வாசிக்கலாம். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்போ என்னன்னா தாவீது என்ன பண்ணாருன்னா, அவர் வனாந்தரத்தில் அவருக்கு முதல்ல அதை கேட்டார். அந்த சப்ஜெக்டில் பார்த்துருக்குறோம், வேதத்தில் படிச்சிருக்கோம். 27 வருஷம் வனாந்தரத்தில் துன்பப்பட்டார். ஆனால் ஒரு சமயத்தில் அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் அவர் செஞ்ச ஒரு பாவம் என்ன பண்ணுதுன்னா, நாத்தான் தீர்க்கதரிசினால் சொல்லப்படும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த ஒரு பாட்டோடு பண்ணக்கூடிய ஒரு ஜெபம், தேவனே சுத்த இருதயத்தை என்னால் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். அப்போ ஆவி நம்ம இடத்துல இருக்கணும்னா அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் இருதயம் எப்படி கெட்டு போச்சுன்னா, அந்த பாவம் பண்ணனால கெட்டு போகும்போது ஆவின்றது வந்து அப்பப்போ வரணுமா அப்பப்போ போகணுமா? நம்ம இடத்துல நிலைவரமான, அதை தான் சொல்கிறாரு, அந்த ஆவி என்னிடத்துலேருந்து போயிருச்சு, அந்த ஆவி எனக்கு நிலையாக கொடுங்க, அது என்ன உள்ளத்தில் புதுப்பிங்க, உள்ளத்தில்னா இதயத்தில் புதுப்பிங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த இது வந்து தாவீது பார்க்கும்போது தேவனிடத்தில் மிகவும் பக்தி பூர்வமான ஒரு வேண்டுதல். ஏன்னா அவர் உள்ளம் உடைக்கப்பட்டு அந்த குற்றம் உணர்த்தப்பட்டு செய்யக்கூடிய ஜெபம். அப்போ எந்த சூழ்நிலை இந்த ஜெபம் பண்ணுறாருன்னு போது பார்த்து நம்ம அவர் ராஜாவாக இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு ராஜா கிட்ட போய் நீங்கள் இந்த தப்பு செஞ்சிட்டீங்க, இந்த திட்டம் போட்டது சரியில்லை, இது மக்களை பாதிக்குதுன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா ராஜான்ற ஸ்தானத்தில் பார்க்கும்பொழுது அவங்க ஒரு சின்ன குற்றச்சாட்டு பண்ணாவே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அந்த காலத்தில் வந்து பார்க்கும்போது தலையை செய்ய விட்டுருவாங்க. ஆனால் இவர் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் வந்து இவர் பார்க்கும்போது நாத்தானியால் சொல்லும் போகும்போது அவர் எடுத்து காமிச்சிருக்க அந்த தாழ்மை, அந்த தாழ்மை இல்லைன்னா நம்ம ஜெபமே பண்ண மாட்டோம், நம்ம தவறை ஒத்துக்கவே மாட்டோம், நம்ம அந்த ஆவியை உணரவே மாட்டோம் நம்ம. அப்போ இன்னைக்கு ராஜாவாக இருந்தும் அந்த சொல்லப்பட்டக்கூடிய அந்த நாத்தான் சொல்லும் பொழுது இந்த காரியம் அந்த மனுஷன் நீதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அந்த குற்றப்பட்டு என்ன பண்ணா, அப்போ தேவனே என்னோட இருதயம் தூய்மை இல்லாத போயிடுச்சு, அப்போ இந்த தூய்மையான இருதயத்தை எனக்கு படைங்க. அதாவது இந்த வசனத்தில் ஆர்சி பைபிள் இருக்குன்னா தூய்மையான இதயத்தை படைத்து, அப்போ இருதயம் ஏற்கனவே படைக்கப்பட்டு தானே இருக்குது. அப்போ அவர் அந்த ஆவி இழந்து போனனால, அந்த தவறை இழந்து போனனால என்னாச்சுன்னா படுத்து நிலையான ஆவி எனக்குள்ள புதுப்பிங்கன்னு ஒரு மன்னிப்புக்கான ஜெபம். இனி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த காரியம் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கு பரிபூரணத்துக்குள்ள இருந்துட்டோமா, நம்ம கிட்ட பாவமே இருக்கு இல்லையா, தவறே இல்லையான்னா அந்த தவறு பாவம் வரும்பொழுது நம்ம இதயத்தில் அந்த குற்றம் உணர்த்தப்படும் பொழுது என்ன பண்ணணும்னா தாழ்மையா இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கணும். ஏன்னா எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையுமே நம்ம அந்த ஆவி இழந்து போகக்கூடாது. வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப நமக்கு பரிசுத்த ஆவி எங்க ஊற்றப்பட்டிருக்குங்க? இருதயத்துல. எதனால? தேவனுடைய அன்புனால நமக்கு ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு அன்பு தேவன் நம்ம மேல வச்சிருக்காரு பொழுது அந்த அன்பை நம்ம கண்டிப்பா உணரும். அப்ப சுத்த இருதயம் இருந்தால்தான் தேவனுடைய ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல கிரியை செய்ய முடியும். அந்த ஆவி நம்ம இடத்துல இல்லைனாக்கா பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல கிரியை பண்ணாது. நம்ம இடத்துல என்ன காணப்படாது? வேத வாசிப்பு, சபை கூடுதல், எல்லாமே எத்தனை சப்ஜெக்ட் கேட்டாலும் அது காதுக்குள்ள போயிட்டு இந்த காதுக்குள்ள போயிடும், இருதயத்தில் போய் அது தங்காதுன்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் தேவன் உங்களிடத்துல வாசமாக இருக்க வேண்டுமானால் சுத்த இருதயம் நமக்குள்ளே காணப்படணும். 1 கொரிந்தியரில் பார்க்கும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாக இருக்குது அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ தேவனுடைய ஆவி எங்கே வாசமாக இருக்குதுங்க? நம்ம இடத்துல. நாமளே ஆலயம். இப்போ தேவனுடைய ஆவி எங்கே வாசமாக இருக்குது? நம்ம இருதயத்தில். இப்போ தேவன் எவ்வளோ பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தத்துக்கு நம்ம ரிப்போர்ட் சொல்ல முடியுமா? நம்ம வர்ணிக்க முடியுமா அவர் பரிசுத்தத்தை? அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவி நம்ம இதயத்தில் வாசமாக இருக்கணும்னா நம்ம இருதயம் எந்த அளவுக்கு பியூரிட்டியாக இருக்கணும்? இப்போ நம்ம இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு இருதயத்தில் இருக்கிறனால தான், அவர் பிரியமான இருதயத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையோட பிதாவோட இருக்கிறன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ நமக்கு தேவன் கிறிஸ்து மூலியமா சொல்லக்கூடிய காரியம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்க கடவுதுன்னா, இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அது கிறிஸ்துவோடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு உலகத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, மனம் போல வாழ்க்கை, எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு. அது கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக உண்மை தான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ, அவனுடைய குணம் எப்படியோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். அவன் எண்ணத்து பிரகாரம், ஏன்னா அந்த எண்ணத்தின் பிறகு தான் அவன் செயல்பாடு இருக்கும். வேற மாதிரி இப்போ வேற ஒரு எண்ணம் இருக்கும்போது நான் அதுக்கு பிரியமாக செட் ஆக மாட்டேன் இல்லையா? என்னோட எண்ணம் ஒரு கோபமான சோகமாக இருக்குது, இது ஒரு அமைதியான சோகமாக இருக்குன்னா அப்படி தான் என்னோட வாழ்க்கையில் அது பிரதிபலிக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு மனம், எண்ணம் அவருடைய வாழ்க்கைக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது இருதயத்தில் காணப்படக்கூடிய அந்த குணம், அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாடுகளை தான் அவங்க வாழ்க்கையில் அது முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சுவாபத்தின்படி பார்க்கும் பொழுது மனித மனம் அல்லது எண்ணம் பார்க்கும் பொழுது அதிகபட்சம் சுயநலமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது பொதுநலமாக சிலவங்க இருப்பாங்க. அப்படி நம்ம நிறைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சிலவங்க முழுமையாக எப்போ பார்த்தாலும் அவங்க நான் எனக்கு உண்டான குடும்பம் அதை மட்டுமே சிலவங்க கவனமாக வச்சுருப்பாங்க. சிலவங்க பார்க்கும் பொழுது அநேக உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு இல்லைன்னா கூட வாரி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய மனுஷர்கள் எப்படி பார்ப்போம்னா ரெண்டுமே போத் சைடு இருக்கும். அதாவது சுயநலமாகவும் இருப்பாங்க, பொதுநலமும் இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் யார் அதிகமாக பார்த்துருக்குறோம்? சுயநலமான மனிதர்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம் சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட சுயநலமான மனிதர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுறவர்களாக ஒரு காலம் இருந்துடக்கூடாது. அதான் இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம். இப்போ மனிதர்கள் தங்களுடைய குணம் எப்படியோ அதன்படியே அவர்கள் மனம் செயல்படுறதுனால அவர்கள் அதன்படியே அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிபலிப்பாங்க. ஏன்னா அவங்க நடக்கையை பார்க்கும்பொழுது, அவங்க பேச்சை பார்க்கும்போது, கவனிக்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்ட குணமுடையவங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் எல்லாருமே சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த கிரியை பார்க்க முடியும் சொல்லி நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார், அதை புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் கிறிஸ்து இயேசு பற்றிய தன்மைகள் எப்படின்னு அந்த வேதத்தில் மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்பாக அவருடைய நிலைமை எப்படின்னா, ப்ரிடக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இங்கிலீஷில் வருது. அதாவது மனித அவதாரமாக அவர் பிதாவைகள் உயர்த்தப்படுறதுக்கு காரியம் என்னன்னு பார்க்கும்பொழுது முன்னிலைமை அவர் எப்படி இருந்தார் பரலோகத்தில்? தேவனுடைய ஒரே பேரான குமாரனா அவர் எந்தவித கஷ்டமும் துன்பமும் இல்லாமல் இருந்தார். ஆனால் பூமிக்கு அவர் பாடுபடும் பொழுது அவர் எப்படி இருந்தார் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வரை ஒவ்வொரு வசனமும் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய இயல்புல இருக்கிறாரா இல்லைங்களா? ஏன்னா வசனம் நிறைய சொல்லுது, அவர் தற்சொரூபம் அப்படின்னு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப தேவன் எப்படியோ, தேவனுடைய சாயல் எப்படியோ, அவர் குணம் எப்படியோ அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனா அந்த உரிமை எப்படின்னா, இந்த பூமியில அவர் அந்த 3 வருஷம் வாழும்பொழுது எங்கேயாவது நான் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு நான் தான் வாரிசு, என் தேவன் எப்படிப்பட்டவன் எங்கேயாவது அவர் சொன்னாரா? எதையுமே சொல்லினா அவர் இந்த பூமிக்கு ரட்சிக்கக்கூடிய காரியங்களுக்கு இதுதான் அவர் மெயின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒருவேளை அந்த உரிமையை அவர் பயன்படுத்தல, ஒருவேளை அந்த உரிமையை அவர் பயன்படுத்தியிருந்தாருன்னா தேவனுடைய நிலையை அவர் கொள்ளையடிச்சதுக்கு சமமாக இருக்குமா? அந்த உரிமையை நான் தேவனுடைய குமாரன்னு அந்த சமமாக இருந்திருக்கும். இதை தான் சாத்தான் செஞ்சான் இல்லைங்களா?
அப்போ சாத்தான் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த நிலையில் இருந்தார். எல்லா இடத்துக்கும் அவரால் போக முடியும். அவ்வளோ சௌந்தரியமாக, அவ்வளோ ரூபனாக இருந்தார். இசைக்கு அதிபதி, பரலோகத்தில் ஆராதனை பண்ணக்கூடிய பெரிய வாய்ப்பு பெற்றிருக்கும் பொழுது, நான் உன்னதத்துக்கு மேலே ஏறுவேன், அவருக்கு நிகராக நான் நினைச்சான், சிந்திச்சான், மைண்டில் சிந்தனைக்குள்ளே வந்துச்சு அவனுக்கு. சிந்தனை இங்கே தவறாக சொல்கிறேன் பாருங்க, இங்கே சிந்திச்ச உடனே என்ன பண்ணுறான்னா உடனடியாக விழுந்து போகிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அதை ஒரு காலம் மறக்கலை. அப்போ முன்னிலைமையை அவர் நினச்சி பார்க்காம எதுக்காக வந்தோமோ அதான் தேவனுடைய அந்த சுவாபத்தை அவர் கொள்ளையாடாமல் இருந்தான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்கே நல்லா இந்த வசனத்தில் கவனிக்கணும். இன்னைக்கு யாராவது நமக்கு நிறைய சொத்து பத்துலாம் இருக்குது, இது எதுவுமே வேண்டாம், நான் போய் பஞ்ச பரதேசியா ஒரு தரித்திரனா வாழ்றேன்னு சொல்லிட்டு யாராவது போவாங்களா? அப்போ இவர் என்ன இந்த வசனம் சொல்லணும், தன்னைத்தாமே, அதாவது இந்த மனுக்குலத்தை ரட்சிப்புக்காக பரலோகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டார். யாரும் தேவன் வந்து நீ போய் இப்படி வெறுமையா வாழ்ன்னு சொல்லி அனுப்பல, தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டார். இன்னைக்கு யாராவது நம்ம ஒரு மனுஷங்கிட்டையோ சகோதரர்கிட்டையும் சொல்கிறேன், நான் வந்து பிதா உண்மையில் உங்கள் வீட்டில் வந்து நான் அடிமையாக இருக்கிறேன், இனிமேல் நான் வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு சரி அடிமையாக இருப்போம்மா, நம்ம யாராவது போவோமா? அப்படி நம்மளே போகும்போது உலகத்தை அப்படியே போவாங்களா? அப்போ என்னென்னா அடிமையின் ரூபம், அதாவது அவர் வந்த இந்த பூமிக்கு வந்த பூமியில் அவர் வாழ்ந்த அந்த கதாபாத்திரம், அந்த பாத்திரம் என்ன, அடிமையின் ரூபம், அடிமையாக இருக்கக்கூடிய மனுஷ சாயலாக, அதாவது அடிமையாக இருக்கக்கூடிய மனுஷன் சாயலாக அவர் ரூபத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ தேவ சாயலாக இருந்த ஒரு மனுக்குலத்தை ரட்சிப்புக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எதுவரை தாழ்த்தினார்? இப்போ பார்க்கும்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் பிடிக்கப்பட்டார் இல்லைங்களா, பிடிச்சி சிறையில் அடைக்கும் போது ஒவ்வொரு இவங்ககிட்டையும் அவங்ககிட்டையும் மாறி மாறி கொண்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அதுவரை அவர் பொறுமையாக இருந்தார் இல்லைங்களா. அவர் தண்டிக்க செய்யும் போதில் போகிறோம், நான் இனிமேல் துன்பப்படுறதுக்கு தயாராக இல்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா. ஆனால் கடைசி ரத்தம், அவர் உடம்புல கடைசி ரத்தம் வந்து சாகர வரலுமே இந்த தாழ்மையை அவர் விடலை. அதான் மரண பரிந்தம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். போது சுயநலம் இல்லாமல் தியாகத்தை குறிக்கக்கூடிய இந்த காரியம் சொல்லி பார்க்குறோம். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், அது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிந்தது மட்டும் இல்லாமல் தாழ்மையாய் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த கீழ்ப்படிதலும் தாழ்மையும் தேவனுக்கு மிக மிக பிரியமான ஒரு காரியம். தாவீதை தேவன் மன்னிச்சது காரியம் இந்த கீழ்ப்படிதல், இந்த தாழ்மை. ஏன்னா அவர் ராஜான்னு அவர் தன்னை நிலைநிறுத்திக்கல, நாத்தான் சொன்ன உடனே அவர் தாழ்மையில கீழ்ப்படிஞ்சு மன்னிப்பு கேட்டனால தான் அவர் என்ன பண்றாரு, தாவீதின் குமாரனே அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் அவருக்கு ஹானர் பண்ற மாதிரி வசனம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தாழ்மை நம்முடைய இதயத்தில் காணப்படணும். கீழ்ப்படிதல் தாழ்மையும் தேவனுக்கு மிக மிக பிரியமான காரியம். வாசிக்கலாம் 9வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்போ அவருடைய இருதயத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, இருதயத்தில் வெறுமையாக்கி அடிமையாக்கி கீழ்ப்படிந்து தம்மை தாழ்மையை மரண பரிந்தம் தாழ்த்தினால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தையும் அண்ட சராசரிக்கும் தேவனுக்கு அடுத்த நிலைக்கு அவர் உயர்த்தினான்னு சொல்லி பார்க்குறோம். 10வது வசனம் வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். அப்போ இன்னைக்கு இந்த பூமியில கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏற்றுக்கிறதுல அதிகமான கேவலமான விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பூமியில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க கால்கள் முழங்காது, வானத்தில் இருக்கிற தூதர் முதல் கொண்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவர் கால்கள் முழங்கும்படி தேவன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா, அப்போ எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து காமிச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் 16வது வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். அவருடைய இருதயம் அப்படியான ஒரு வெறுமை தாழ்மைக்குள்ள கொண்டு போனதுனால தான் இன்னைக்கு பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டு அவர் மகிமையில் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழக்கூடாதுன்றதை 2ஆம் அதிகாரத்தில் 1-4 வரை பவுல் எழுதுறது நம்ம பார்ப்போம், வசனத்தில் பார்ப்போம். அப்போ பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தாழ்மை உள்ள வாழ்க்கையை தான் இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்கும்பொழுது மற்ற நலனுக்காக ஒருத்தர் எப்படி வாழ முடியும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவரை வேறு யாருமே இல்லை. ஏன்னா யாராவது ஒரு மனுஷனுக்கு போய் இப்படி அடிபட்டு துன்பப்பட்டு சாவாங்களா? அது அடிமை, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்து அடிமை ரூபம் எடுத்து கீழாக போவாங்கன்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இல்லை. இது ஒரு கிறிஸ்துவர்கள் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து பின்பற்றணும்னா
கண்டிப்பாக மற்றவர்கள் நலனுக்காக வாழணும், சுயநலமாக இல்லாமல். அப்போ அந்த இதயத்தில் நமக்கு இந்த காரியங்கள் காணப்படுவேன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கு நம்ம சொல்கிறோம், நாம தாழ்மை, தியாகம், பிறர் நிலையில் அக்கறை இன்மை போன்ற நிலையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்குமானால் நம்மளை குறித்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னு என்னங்க? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா அவங்கள மாதிரி. இப்போ உலக மக்களோட பக்தின்றது எப்படிங்க? உலக மக்களோட பக்தி எப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு காவி கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, நெத்தியில் ஒரு அடையாளம், கழுத்தில் வகை வகையான மணிகள் போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறது தான் ஒரு இதுதான் பக்தின்ற அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த அடையாளங்கள் எப்படின்னாக்கா, அது அவங்களாம் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது சொன்னாங்களா அது மாதிரி இதுதான் பக்தின்னு? அவங்களாம் நிர்ணயம் பண்ணிட்டு அவங்க ஒரு பக்திக்குள்ள இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அசைவம் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ பழைய வாழ்க்கையை வாழ்வாங்க. இது ஒரு பக்தியா இது? அப்போ பக்தின்றது கடவுள் கொடுக்குற பக்தி அவங்க இடத்துக்கு ஏற்படுத்தலை. அவங்க சிந்தனையில் தோன்றின அந்த காரியங்களை வகை வகையாக எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது இந்த நாளில் மட்டம் அசைவம் சாப்பிட்டாக்கா அது கடவுளுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க பக்தி இருக்குது. இந்த மாதிரி உலகத்தவர்களை மாதிரி வேஷமான பக்தி நமக்குள்ளே காணப்படக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம கூட இல்லைன்னா, உலகத்தில் இருக்கிற பக்தியானவங்க வாழ்க்கை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய வேஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மறிச்சாலும் அவங்களுக்கு உயிர்த்தெழுதல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம். அப்போ நம்முடைய பக்தி வேஷம் இல்லாதபடிக்கு வேத வசனங்கள் சொன்னபடி நம்ம என்ன பண்ணோம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சபைக்கு வரும்பொழுது மட்டும், வேதம் வாசிக்கும் போது மட்டும், ஜெபம் பண்ணும்போது மட்டும் நம்ம பக்தியாக இருக்கக்கூடாது. நம்ம 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாளும், வருஷம் 365 நாளும் நாம் தேவன் விரும்புகிற இருதயத்தில் அந்த பக்தி காணப்படும் சொல்லி பார்க்கணும். இப்போ தேவனுடைய நன்மை என்பது பார்க்கும் பொழுது அவர் வசனம் தான் நன்மை, அதை தவிர வேறு எந்த நன்மையுமே கிடையாது. ஏன்னா அந்த வசனத்தில் ஜீவன் இருக்குது. அந்த நன்மையுள்ள அந்த ஜீவனோட வசனம் நம்ம இதயத்துக்குள்ளே நீடிச்சிருக்குதா இல்லை குறைவாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம நிறைய இப்போ கூட ஜெபத்தில் சொன்னார், இப்போ நம்ம வசனமெல்லாம் அதிகமாக நம்ம எங்கே வைக்கிறாங்க? வீடுங்களில் வசனம் எழுதி வச்சுருப்போம், வண்டி வாங்கினா வண்டியில் வசனம் வச்சுருப்போம், கார் வாங்கினா. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுங்க? வசனத்தை எங்கே வைக்க சொல்லுது? இருதயமாக பலகையில். அப்போ நமக்கு நிறைய நான் கூட பார்த்துருக்குறேன். சில சமயத்தில் போய் என்னோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பேப்பர் வாசிக்கும் போது தினத்தந்தியில் 3 மதத்துக்காரங்களோட வசனம் போட்டிருப்பாங்க. அதில் பைபிள் வசனம் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு எனக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் என்ன காரணம்னா என்கிட்ட வேத குறைவதனால தான். அப்போ வேதம் வாசித்து வேதம் என்னோட சிந்தனைக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு உண்டான வசனம் இங்கிருந்து வரும், அது வரல. அப்போ ஏன்னா இங்கே நான் எழுதி வைக்கல. அப்போ அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்துவர்கள் வேதம் அது இரவும் பகலும் கர்த்தருடைய தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை தவிர முக்கியமாக அதுதான் அதிகாலை என்னை தேடுவன் கண்டடிக்கிறான். அதிகாலை எந்திரிச்ச உடனே நமக்கு உலக கவலைகளையும் அந்த நாளுக்குரிய கவலைகள் இருக்கும். அந்த காலை நேரத்தை தேவனுக்கு கொடுத்துருங்க. அவரை துதித்து ஆராதனை பண்ணி ஒரு பாட்டு பாடி ஒரு 10 வசனமாவது நம்ம வாசித்து தியானம் பண்ணும் பொழுது அந்த வசனம் அந்த நாளை வழி நடத்தும், அந்த பிரச்சனையை பாதுகாத்துக்கும். அப்போ நம்ம வசனங்கள் எழுதப்பட வேண்டிய எண்ணம் இருதயம். அப்போ என்ன பண்ணணும்னா வேதத்தை அதிகமாக வாசிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து 3வது காரியம் பார்க்கும்பொழுது பிரியம். அப்போ நம்ம யாவரும் அழைக்கப்பட்டவர் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவின் சாயலை நம்ம அடையணும்னு தான் தேவன் நம்மளை அழைச்சி இவ்வளோ பிரியமாக இருக்காரு சொல்லி பார்க்கணும். இதற்காகவே நமக்கு குமாரன் அவர் ஒரே பேரான குமாரன் நம்ம கொடுத்தாரு. அப்போ நம்ம ரட்சிப்புன்றது பார்க்கும்பொழுது சாதாரணமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, சும்மா கிடைத்த விடல சுதந்திரம்னு. நம்ம இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன, அதாவது பார்க்குறோம், சும்மா ஒரு படத்தில் பார்த்துட்டு போயிடுவோம். அவ்வளோ துன்பங்கள், சாப்பிடாமல் ஜெயிலில் போட்டு அவங்க சித்திரவதை பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரமாக இருக்குன்னா அவங்க பட்ட சுதந்திரங்கள் தான். அப்போ இந்த ரட்சிப்புன்றது சாதாரணமாக இருந்துச்சுன்னா அது நமக்குள்ள மதிப்பில்லாத போயிடும். அப்போ வேத வசனங்கள் நம்ம இருதில் வச்சுக்கிட்டு எவ்வளோ சோதனைகளையும் வரும்போது அந்த தேவனுக்கு பிரியமாக நடக்கும். ஏன்னா அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவன் குமாரனை கொடுத்த அன்பை நம்ம நினைவு கூறுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பரிபூர்ணமான சித்தம் சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்தில் பரிபூர்ணமானது ஒன்று கிடையவே கிடையாது. எதுவுமே எல்லாமே அழியக்கூடியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேவ சித்தம் அது மாத்திரம்தான் பரிபூர்ணமானது. இதுவே நம்மளோட சிந்தனையில் காணப்படும் சொல்றதை விட இதுவே நம்ம சிந்தனையில் இருக்கணும். எனி டைம் நம்ம மூச்சு இருக்கிறவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனை,
தேவனுடைய சித்தம் நம்ம இதயத்தில் காணப்படும் சொல்லி பார்க்கணும். இதுவே தேவ சித்தம்னு நமக்கு வந்து பகுத்தறியக்கூடிய புத்தி நமக்குள்ள காணப்படணும். இதனால நம்முடைய இருதயம் மருவமாக வேண்டும், இதனால நம்முடைய இருதயம் புதிதாகும் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய உள்ளம் என்ற இந்த இருதயம் அனுதினமும் புதிதாகி மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம் எண்ணம் என்ற அந்த இருதயம் அனுதினமும் மறுரூபமாக்கப்பட்டு புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய விருப்பம், நம்முடைய நடத்தை என்ற இருதயம், நம்முடைய குணம் என்ற இருதயம், நம்முடைய உணர்வு என்ற இருதயம் அனுதினம் புதிதாகப்பட்டு அது மறுரூபமாக்கப்படும். இந்த இருதயத்தை ஏன் தேவன் கேட்கிறார் நம்ம பின்வரும் பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்துவன் சிந்தை. இந்த சிந்தை இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்ற அர்த்தம் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம ஏன் கிறிஸ்துவ சிந்தனை இருக்கிறது அவசியம்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம்னா, இதுக்காகவே நம்ம தெரிந்து கொள்ளப்படலை. ஏன்னா என்னைக்கு நம்ம சத்தியம் கேட்டு உடன்படிக்கை பண்ணோமோ அன்னைக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தார் வந்து எப்படி வேணாலும் வாழ்வாங்க, எந்த வரைமுறையும் கிடையாது, கட்டுப்பட்டுட்டு வாழ்வாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை மாதிரியே தேவன் வசனத்தில் கொடுத்துருக்கும் பொழுது நமக்கு இது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்குது. யாரெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுக்கு பிரியமான இருதயம் உடையவர்களா நம்ம வாழணும் தான் நம்ம வசனங்கள் சொல்லி பார்க்கணும். இப்போ தேவன பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைக்கு நம்ம அன்புடன் கீழ்ப்படிந்து நாம் பெற்றிருக்கிற அந்த கிறிஸ்துவன சிந்தனையை மற்றவங்களுக்கு காட்டணும். மற்றவங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய செயல்கள் நம்ம இடத்துல வெளிவரும் சொல்லி பார்க்கணும். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு என்ன எடுத்துக்காட்டுதுன்னா, அது தாழ்மையை நமக்கு போதிக்கிறது. அந்த தாழ்மையின் குணம் நம்ம இதயத்தில் காணப்படணும். இப்போ இன்னைக்கு பார்க்கும்பொழுது பரலோகத்துக்கு படிக்கட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பரலோகம் வந்து ஒரு படிக்கட்டு போகுது. எத்தனை படிக்கட்டு இருக்குது, அந்த படிக்கட்டு எப்படி விதமான படிக்கட்டுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு படிக்கட்டுமே தாழ்மை. இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 12 படிக்கட்டு ஏறி போகும்போது ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் அனுபவங்கள் இருக்குது, நீ தாண்டி போயிட்டுன்னா அந்த 2வது 3வது படிக்கட்டில் இருக்கிற அனுபவங்கள் நம்ம கிடைக்காத போயின்னு சொல்லுவாங்க. இந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த வழி அது படிக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒவ்வொரு படிக்கட்டுலையும் என்ன இருக்குன்னா தாழ்மை. ஏன்னா தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா மனுஷன் எளிமையாக ஈஸியாக பெருமைக்குள்ளே விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தாழ்மை உள்ள இருதயம் வேணும்னா நம்ம அந்த தாழ்மையை வந்து உணரணும் இருதயத்தில் சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம கிறிஸ்துவோடைய சிந்தனை உடலாக இருக்கும் பொழுது இந்த உலகமானது நம்மளை என்ன பார்க்கணுங்க, நம்ம இடத்துல இந்த உலகம் நம்ம எதை பார்க்கணும், கிறிஸ்துவ தான் நம்மளை பார்க்கணும். கிறிஸ்துவ தவிர என்னை ஆனந்த பாபா பார்த்தாங்கன்னா எனக்கு இருதயம் தேவனுக்கு பிரியமா இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ நான் வெளிச்சமாக இல்லாமல் அவங்கள மாதிரி இருளாக இருந்தேன்னா, இப்போ இங்கே வரும்பொழுது சப்ஜெக்ட் பேசும்போது வேதம் வாசிக்கும் போது நான் கிறிஸ்துவன், வெளிச்சம் காணப்படுது. உலகத்துக்கு போய் உலகத்தார் மாதிரி வாழும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த இருளோட இருளை நானும் கலந்துடுறேன். அப்போ நீங்கள் அப்போ என்னென்னா அந்த வெளிச்சம் அவங்களுக்கு போகலை. ஏன்னா நமக்கு வெளிச்சம் எதுக்காக தேவன் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு மேலே வச்சுக்கிறதுக்கா? நம்ம ரசிக்கப்பட்டு நம்ம மட்டும் பாதுகாப்பாக இருந்த போதும் அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க. அப்போ அந்த உப்புன்றது ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடியது. அப்போ அந்த உப்பு சாரமற்று போனால் குப்பையில் கொண்டு போய் போட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம உப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம ஒரு உலகத்தான நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் நம்மளை பார்க்கும் பொழுது நமக்குள்ள கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பார்க்கணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உப்பா நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்களா பார்க்கறத நம்ம வெளிப்படுத்தணும். இது எல்லாமே நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் தான், இதயத்தில் வசனம் இருந்தால் தான், இதயத்தில் கீழ்ப்படிதல் இருந்தால் தான் நம்ம வெளிச்சமாக இருக்கிறோன்றது நமக்கு தெரியும், நம்ம உப்பாக இருக்கிறோன்றது நமக்கு தெரியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை நமக்கு காண்பிச்சார் இல்லைங்களா? அப்போ அவருக்குள் அவருடைய சிந்தனைப்படி நமக்கு வாழ்வது மூலிமா தான் நம்ம பிறருக்கு என்ன காண முடியுங்க, நம்ம அன்பை காட்ட முடியும், காட்ட செய்வோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம கிறிஸ்துக்குள் வாழும்பொழுது நம்ம வீண் பெருமைக்காகவோ இல்லை சுயநலமாகவோ வாழக்கூடாது. இப்போ நான் இருக்கிறேன்னா பெருமையாக நான் வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அந்த பெருமை எனக்கு என்ன கொடுக்கும்? நான் வந்து வசதியான ஒரு ஆள், எனக்கு திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, எனக்கு அந்த செலவு இந்த செலவு இருக்குது, நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் மற்றவங்களாம் என்ன மாதிரி இல்லை அப்படின்னு அந்த பெருமைக்குள்ளே இருக்கும்பொழுது அது எனக்கு என்ன கிடைக்கும்? அதனால் அந்த பெருமைன்ற மகிழ்ச்சி வச்சு நான் என்ன வாங்க முடியும்? அப்போ சுயநலமாக இருக்கும் பொழுது, சுயநலமாக இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அவங்க தனிமையில் இருந்து நான் யாருக்காவது உதவி பண்ணியிருக்கிறேன்னா நினச்சி பார்த்தாங்கன்னு யாருக்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கண்ணாடி மலை நின்று பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்துவ நின்று பார்க்கும் பொழுது, நான் பெருமைக்கூற ஒரு சகோதரனா சகோதரியா, நான் சுயநலமாக வாழ்கிற ஒரு சகோதரி பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? நமக்கு ஒரு கூச்சம் குற்ற உணர்வு வரும். அப்போ அதுதான் நம்மை நாம நிதானித்தால் இதை வந்து எப்போ நான் அனுதினமும் ஒரு நாளைக்கு எத்தனை முறைனாலும் சரி நம்மளை நாம் நிதானித்து கொண்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஒரு கிறிஸ்துவன் சாயலாக மாறும்படிக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா தான் மாற முடியும். ஒப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பாக மாற முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்குது, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா கிளம்பி போய் வண்டி எடுத்து உட்கார்ந்தா தான் போக முடியும். போகணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம போக முடியாது. இப்போ அப்போஸ்தலர் சொல்றது போல கிறிஸ்துவின் சிந்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஆயுதமாக தெரிச்சுக்கணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4 அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு
4ஆம் அதிகாரம் 1வது வசனம். சென்ற வாழ்நாட்காலங்களில் நம் புற ஜாதியாருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து 4:1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டாருங்க? நமக்காக பாடுபட்டார், அவருக்காக பாடுபடலை. அவருக்காக பாடுனாக்கா அவர் மாமிசமாக வந்தாலும் கூட அவர் அந்த ஓட்டத்தை சரியாக முடிக்கும் பொழுது அவருக்கு மகிமை. ஆனால் அந்த பாடுகள் பூரா பட்டது நமக்காகும் பொழுது அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தனை இருதயத்தில் நம்ம என்ன ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேணும்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அதனால தான் சொல்ற கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அப்போ ஒருத்தர் கிறிஸ்து உள்ள வந்து நமக்குள்ள பிழைக்கணும்னா எப்படி என்ன இருக்கணும்? நம்ம இதயத்தில் அது சுத்தம் இருக்கணும். அந்த கிறிஸ்து வரத்துக்கு உண்டான தகுதி அந்த சூழ்நிலை நம்ம இதயத்தில் இருந்தால் தான் கிறிஸ்து இங்கே வந்து பிழைப்பார். கிறிஸ்து இங்கே வந்து பிழைக்கலன்னா நம்ம நிலைமை பரிதாபத்துக்குள்ளே போயிடும் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய பேச்சிலும் செயலும் கிறிஸ்துவ பற்றி அறிகிற அறிவின் வாசனை, அந்த சுகந்த வாசனை, அந்த நற்வாசனை என்ன பண்ணா அது எல்லா இடங்களிலும் பரவ வேணும். எப்படி பரவும்? நம்ம பரவ செஞ்சாதான் பரவும். இப்போ கிறிஸ்துவ பற்றி நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன ஊழியம் பண்ணுறோம்? நம்ம வசனம் சொல்லுதே நம்ம கால்களை கழுவுறோம் இல்லையா? எதனால் நம்ம கால்களை கழுவுறோம்? இல்லை வசனம் சொல்லிட்டுச்சு, நானே உங்கள் கால்களை, அந்த வசனத்தை நம்ம அந்த வார்த்தை கரெக்டாக குறிப்பிட்டு நானே உங்கள் கால்களை கழுவுண்டானால். அப்போ சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகெங்கும் சென்று சகல கோத்திரங்களுக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷ அறிவித்து பிதா குமாரன் பெயராலே ஞானஸ்தானம் கொடுங்க சொல்லியிருக்காரு. நம்ம செய்கிறோமா அதை? அப்போ இதை மட்டும் செஞ்சாக்கா பரலோக வாய்ப்பு கிடைச்சிருமா? அதாவது பரலோக வாய்ப்பு போயின்னா வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் செய்யணும். 4 மட்டும் செஞ்சா இல்லை. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த சுகந்த வாசனை, அந்த கிறிஸ்துவின் வாசனையை பரவ செய்யணும்னா நம்ம பரப்புனாதான் அது பரவும், இல்லைன்னா பரவாது சொல்லி பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவோட சிந்தனையோட வாழ்ந்ததாக இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும், நம்மளுடைய மனசை புதிதாக சொல்ல முடியும் சொல்லி பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட சிந்தனையில் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா முக்கியமாக அன்பு தான். ஏன்னா பூமி உலகம் கெட்டு போச்சு, இந்த காரியமாக யார் போவான்னும் பொழுது கிறிஸ்து நான் போவேன் சொல்கிற அந்த காரியத்தோட உள்ள என்ன இருக்குன்னா அந்த அன்பு. ஏன்னா தேவனால் படைக்கப்பட்ட இந்த அணுக்குளம் அழிவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் குமாரனாக இருக்கு, நான் போய் காப்பாற்றுறேன்ற அந்த அன்பு முதன்மையாக அவர் இடத்துல இருந்தது. அடுத்தது பாதுகாப்பு, அந்த மரணத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் தான் அந்த ஊழியத்தை அவர் செஞ்சார். அடுத்து 3.5 வருஷம் அவர் செஞ்ச ஊழியம், அதாவது பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, அப்படியா அவர் ஊழியம் செஞ்சார் சொல்லி பார்க்கணும். அடுத்தது உதவி, எவ்வளோ பேருக்கு அவர் அந்த உதவிகள் செஞ்சுருக்காரு. அடுத்து பார்க்கும் பொழுது குணமாக்குதல், அதாவது சிலவங்க வந்து வேண்டி விரும்பி அவர்கிட்ட வந்து குணம் பெற்றுக்கிட்டாங்க, சிலவங்க இவராக போய் குணப்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த குணமாக்குதல் அவர் செஞ்சார் சொல்லி பார்க்கணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, யாரையும் குற்றப்படுத்தாமல் ஒரு மனமாற்றம் செஞ்சது. குறிப்பாக சகேயை கூப்பிட்டு நீ அநியாயமாக வட்டி வாங்குற, நீ மனம் திரும்பணும்னு சொன்னாரா? இவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அவர் கேள்விப்பட்டு மரத்தில் ஏறி பார்க்க வரும் பொழுது ஒரே வார்த்தை, நான் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வரேன். அப்போ நினச்சி பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம அவர் மனசாட்சி உறுத்தி இருக்குது, நான் அநியாயமாக வட்டி வாங்குறேன், நான் என் வீட்டுக்கு இவர் வராரா? உடனே மனமாற்றம். அடுத்து கல்லெறி, ஒரு விபச்சார ஸ்திரியை வந்து அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நியாயப்பிரமாணத்து பிரகாரம் கல்லெறிஞ்சு கொள்ளணும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருங்க? முதல்ல பாவம் பண்ணாதான் உங்கள் மேலே கல் எறிங்கனாங்க. அடுத்து அந்த சகோதரியை பார்த்து சொன்ன வார்த்தை என்னங்க? இனி நீ பாவம் செய்யாது. அப்போ நீ அதை பண்ண, அந்த தப்பை பண்ண, இந்த தப்பை பண்ண, அதான் உங்களுக்கு கல்லெறிய வராங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? துக்கத்தோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஞானமா, எவ்வளோ அன்பா, நீ பாவம் செய்யாது. அப்போ அது கிறிஸ்து நம்மளை காப்பாற்றிருக்காருனாக்கா அவர் எவ்வளோ பெரிய அன்பு அது. அப்போ இதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட காண்பிச்ச ஒரு குணம். இந்த கிறிஸ்துவோட சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும்னா இதே குணம் தான். நமக்கிட்ட அன்பு இருக்கணும், மற்றவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்க ரட்சிப்பு பெறதுக்காக நம்மளுடைய ஊழியம் செய்யணும், மற்றவங்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யணும். ஒரு உதவி செஞ்சோமா நமக்கு திரும்ப கிடைக்குன்னு செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி எதிர்பார்த்து உதவி செஞ்சு நம்ம பெற்றுக்கொண்டோமா இந்த பூமியில் அதுக்குண்டான பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. அந்த பொக்கிஷம் பரலோகத்தில் அந்த புண்ணியம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிறது தான் கிறிஸ்துவ குணலட்சணங்கள். குணமாக்குதுன்றது நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, என்ன நோய்ங்க? உலகத்தில் பாவத்தில் அவங்க அந்த வசனத்தை சொல்லி அந்த வசனத்தில் குணமாக்குறது நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. மீதி மருத்துவம் இருக்குது. யாரையும் குற்றப்படுத்தாமல், அப்போ தவறு நான் செஞ்சிருப்பேன், அவர் தவறு செஞ்சிருப்பாரு, ஆனால் தவறை என் மேலே ஏற்றுக்கிட்டு நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது அவருக்கு அது உணர்த்தும், ஆனால் நம்ம தப்பு செஞ்சு அவர் வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னு. அப்போ யாரையும் குற்றப்படுத்தாமல் அவங்கள மனமாற்றம் செய்ய வைக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் கிறிஸ்துவோட ஊழியத்தில். முக்கியமாக பொறுமை எல்லா விஷயத்திலும். ஏன்னா நமக்கு பொறுமை தான் மிகப்பெரிய சோதனை கொண்டு வந்து கொடுக்கும். அதிகமாக கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிற முக்கியமான குணங்களையே இந்த பொறுமையும்
அந்த சகிப்புத்தன்மை தான். ஏன்னா அவர் தலையில முள்முடி சூட்டும் பொழுது, அவர் காரி உமிழும் பொழுது, அவர் கோவப்பட்டிருந்தா என்ன இருக்குங்க? அதாவது அவர் இருதயத்துல அப்படி ஒரு ஒரு கொஞ்சம் அப்படி எந்திரிச்சிருந்தாரே அவங்க அழிஞ்சு போயிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாருன்னா அந்த பொறுமை, ஏன்னா அந்த பொறுமை தான் அவர் அந்த தாழ்மைக்கு உண்டான அந்த குணநலங்கள். கடைசி வரையும் கீழ்ப்படிந்து கொண்ட குணம். ஏன்னா எங்கேயுமே தேவன் அவங்க சொல்லியிருப்பாரு, நீ பொறுமையோடு தான் இருக்கணும், நீ சாகர, ஏன்னா உனக்கு, ஏன்னா தேவனுக்கு தெரியும் இவர் எப்படிலாம் பாடுபட போறாருன்னு. அப்ப நீ பொறுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் தேவன் சொல்லியிருப்பாரு. அவர் முடிவு பரிந்து அவர் கீழ்ப்படிந்தார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நம்ம எப்படி இருக்கோம்னா அதே போலதான் வாழணும்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற நபர்களா? இப்ப நான் இருக்கிறேன்னா நான் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனா? அப்ப உங்களை பார்க்கும்போது நீங்க தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற நபரா? அப்படி இருக்கிறோமா? நம்ம யோசனை பண்ணி பார்த்தோமா? கொஞ்சம் யாருமே பதில் சொல்ல முடியல பார்த்தீங்களா? அப்ப என்னன்னா, ஏன்னா நம்ம பாவிகள் ஆயிட்டு, அப்ப நம்ம மாமிச குற்றம் நம்ம இடத்துல காணப்படுது இல்லையா? நிறைய அநியாயங்கள் நம்ம இடத்துல காணப்படும். அப்ப நமக்குள்ள நிறைய நிர்விசானம், அதாவது பைபிள் வாசிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு நிர்விசானம் இருக்கும் உலகத்துல கூட. அப்படி இருக்கும் பொழுது வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 8 மற்றும் 9. 1 யோவான் 1 அதிகாரம் 8 மற்றும் 9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்ப நமக்குள்ள என்ன இல்லைன்னா, பாவம் இல்லைன்னா நமக்குள்ள என்ன இருக்குங்க? பாவம் இல்லைன்னு சொன்னாவே நான் என்னை நானே வஞ்சிக்கிறதா அர்த்தம். இப்போ நம்மளே வஞ்சிச்சு என்ன ஆகும்? வஞ்சனைன்றது எப்படி தெரியுங்களா? ஒருத்தனை எந்த விதத்திலையாவது அவனை நஷ்டப்படுத்தணும், அவனை மோசம் போகணும், அவன் அழிஞ்சு போகணுன்றதான் வஞ்சனைன்னு ஒரு காரியம். அதை எனக்கு நானே நான் செஞ்சுக்கணும்னா எனக்குள்ள நான் பாவம் இல்லைன்னு சொன்னாதான். அப்படி பாவம் அப்படி வஞ்சிக்கும் பொழுது அப்போ எனக்குள்ள என்ன இருக்காதுன்னா சத்தியம் இருக்காது. நான் கிறிஸ்துவனா இருக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், வந்து சப்ஜெக்ட் கொடுக்கலாம், ஆனால் பாவம் எனக்கு இல்லைன்னு சொன்னான்னா என்கிட்ட சத்தியமும் இல்லை, கிரியையும் இல்லை. அப்போ பாவம் இருந்தால் சத்தியம் இருக்காதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பரிசேயர் செய்த சத்தியம் தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஆனால் அவங்க அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க இயேசு கிறிஸ்து, ஏன்னா கொலை பண்ணுறது பாவம்ன்றது அவங்க தெரியுமா இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து கொலை பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ என்ன காரியம்? சத்தியம் அவங்க இதயத்தில் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். 9ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் அப்போ இருக்கிறார். பாவம் நமக்குள்ள இருக்கிறது உணர்ந்தாக்கா அப்போ என்ன ஆகும்? நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து ஜெபம் பண்ணவே போக மாட்டோம். ஐயோ இந்த ஏன்னா உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பாவத்தை தெரியாமல் போயிட்டு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணியிருப்போம். ரொம்ப ரேராக தான் தெரியாமல் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது என்னன்னாக்கா இந்த மாதிரி பாவத்தை பண்ணிட்டு நான் எப்படி பைபிள் தொடர்றது, எப்படி ஜெபத்துக்கு போகிறது, தேவன் திட்டுவாரே, அவர் மட்டும் கோச்சிக்குவாரே. அப்போ சில பேர் சபைக்கு கூட வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகும்போது வசனம் சொல்லுது, பாவம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அறிக்கை பண்ணால் போகிறோம். இது அதாவது நம்ம போய் யாருக்கு துரோகம் பண்ணமோ யாருக்கு பண்ணமோ அப்படி இல்லை, அறிக்கை பண்ணாவே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாவத்தை மன்னிக்க நீதி உள்ள தேவனாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடின்னு சொல்கிறோம். அப்போ தாழ்ச்சின்னு என்ன? சிறுமை. அப்போ தாழ்ச்சி வரும், கண்டிப்பாக தாழ்ச்சி வரும். எப்படி வரும்? இப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். ஆனால் தாழ்ச்சின்றது வரும். எப்படி வருங்க? அதாவது அப்போ கர்த்தர் மேய்ப்புகள் நம்ம எப்படி இருக்கு? நான் தாழ்ச்சி வரும்னா நமக்குள்ள பெருமை வருமானால் நமக்குள்ள கண்டிப்பாக தாழ்ச்சி வரும். பிறர் மீது நம்ம கசப்பு காமிச்சோமா கண்டிப்பாக நம்ம மீது தாழ்ச்சி வரும். பொறாமைப்படுவதால், அப்புறம் வேத வாசிப்பே ஒன்று இல்லை, தியானமே ஒன்று இல்லை, ஜெபமே ஒன்று இல்லைனாக்கா கண்டிப்பாக தாழ்மை வரும். மன்னிக்கிற தன்மையை மறந்து போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மன்னிக்கிறோம், அப்புறம் மன்னிக்க மாட்டோம், அப்படியே பேரளவில் மன்னிப்போம். அது என்ன ஆகுன்னா அந்த கடினத்தன்மை மன்னிக்கிறதுக்கு மறந்தே போயிடுவோமா, அந்த மாதிரி நிலைமைக்குள்ள வந்துடுமா. அடுத்து அது வரும்போது என்ன ஆகுன்னா தேவ பயமே இருக்காது. அப்போ இந்த உலகத்தின் மீது கவனம் போயிடும், உலகத்தை வேணால் மாறிடுவோம். வாசிக்கலாம் எபேசியர் 4:36. எபேசியர் 4:36 இல்லையா?
சரி பிரதர். அப்போ பார்க்கும்பொழுது இந்த காரியங்கள்லாம் நமக்கு என்ன கொண்டு வரணும்னா தாழ்ச்சி கொண்டு வரும். நம்முடைய இதயத்திலிருந்து அகற்ற வேண்டிய காரியம் தான் இந்த பெருமை, இந்த பிறர் மீது கசப்பு, பொறாமை. இது எல்லாத்துக்கு மேலே நம்ம வந்து கிறிஸ்துவர்கள்னாவே நம்ம இடத்துல காணப்படக்கூடிய காரியங்கள் வேதம். அதாவது குறிப்பாக தென்பகுதியில் வந்து வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்கள் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்டியன் சொல்ல மாட்டாங்க, வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேதம் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம வேதத்தை வச்சுட்டு தான் போகிறோம் வீட்டில் பத்திரமா. நமக்குள்ள இந்த தாழ்மை, இந்த தாழ்ச்சி வராமல் இருக்கணும்னா நம்முடைய இதயத்தில் அகற்றப்பட வேண்டிய காரியம் இந்த சிறுமையான காரியங்களை நம்மளை விட்டு நீக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ அன்பு இல்லாதவன் தேவனை அறியாதுன்னா நினச்சி பாருங்க. இப்போ நம்ம தேவனை அறிஞ்சு கிறிஸ்துவ அறிஞ்சு தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ நம்மகிட்ட அன்பே இல்லைன்னா என்னென்னா அந்த தேவனை பற்றி நம்ம அறிஞ்சிக்கவே இல்லை, புரிஞ்சிக்கவே அர்த்தம். அப்போ தேவன் நம்ம மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு நினச்சி பாருங்க. எப்படிப்பட்ட அன்பு! அவர் ஒரே பேரானை நமக்காக கொடுத்து அதுக்கு பதில் நம்மகிட்ட என்ன வாங்கினாருங்க? கிறிஸ்துவ நமக்கு கொடுத்தனால தேவன் நம்மகிட்ட என்ன வாங்கினாருங்க? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே எதிர்பார்க்கல. அந்த கீழ்ப்படிதல் மட்டும்தான் அதை எதிர்பார்க்குறாரு. அப்போ எப்படிப்பட்ட அன்பு தேவன் அப்படின் பொழுது, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் உண்டாக்கினவர். அவ்வளோ வல்லமை ஞானம் உள்ள தேவன் நம்ம மீது அன்பு வச்சிருக்காருன்னா அந்த தேவன் மேலே நம்மக்கிட்ட அன்பு இல்லைன்னா அது எவ்வளோ ஒரு காரியம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவனத்தில் நம்ம அன்பு அதிகரிக்க அதிக என்ன ஆகுன்னா தேவன் நம்ம நெருக்கத்தில் வருவார், நம்ம அவர் நெருக்கத்தில் வச்சுருப்போம். இப்போ தேவனத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு வசனம் இருக்குமே, ஒருத்தர் தேவனை உறவாடி கொண்டு இருந்தாருன்னு, யாருங்க ஒரு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டது என்னன்னாக்கா எனி டைம் தேவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறது. அப்போ தேவன் அவருக்கு முன்னாடி நின்று இருந்தார். தேவன் முன்னாடி நின்று அவர் தேவனை எங்கே, ஏன்னா தேவனை ஒருவனும் கண்டதில்லை. தேவனை சஞ்சரிக்கிறதுன்னா அவர்கிட்ட இருக்கிற குற்றங்கள், குறைகள், நல்லது கெட்டது எல்லாமே எதிர்ப்பால் அவர் தேவன் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறது. இப்போ இது எப்படி நடக்கும்? தேவன் மேலே அன்பு இருந்தால் தான். அப்போ தேவனத்தில் நம்ம அன்பு அதிகரிக்க அதிகரிக்க அவரை நம்ம நெருக்கத்தில் வச்சுருப்போம், அவரும் நம்ம நெருக்கத்தில் இருப்பார். அப்போ என்ன ஆகுன்னா உங்களை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறாருன்னா அப்போ அந்த கண்மணி இப்போ கண்ணு டக்குன்னு குத்த முடியுமா? டக்குன்னு ஒரு தடுப்பும் அந்த பாதுகாப்பு நம்மளை தொடரவங்க அவரை அவமானப்படுத்துகிற மாதிரியும் அவரை கண்ணை குத்துற மாதிரியும் அது. அப்போ ஏன்னா தேவனை நெருக்கத்தில் இருக்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு வழிநடத்தல் எல்லாமே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் அப்போ தேவனத்தில் அன்பாக இருக்கிறவங்க கூடிய காரியங்கள் இப்படிதான் சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதாவது இங்கே மாமிசத்துக்கு உட்பட்டவங்கன்னா சுயத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த சுயநலமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன, அவங்க எதை திருப்திப்படுத்துகிறாங்க? இந்த மாமிசத்தை உணவு மூலயமா, உடை மூலயமா, மற்ற சொத்து பத்துக்கள் மூலயமா, உலகத்தார் மாதிரி ஆசைகள். அதாவது நாளைக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ வசனம் சொல்லுது, எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம், எதுக்கு கவலைப்படாத வசனம் நமக்கு தெளிவாக மத்திய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை குறித்து கவலைகள் இருந்தால் அப்போ நம்ம மாமிசூட்டப்பட்டிருக்கும் பொழுது இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவனை பிரியப்படுத்தவே முடியும். ஏன்னா ஒரு வேளை உணவுக்கு நமக்கு கஷ்டம் வரலாம், சாப்பாடே கிடைக்காது போகலாம். ஆனால் காக்காவை கழுகை கொண்டு வந்து, அது காக்கா இல்லை கழுகை கொண்டு வந்து எளியாவை போசி தேவனுக்கு நம்ம கொடுக்க மாட்டாரா? எங்கே சொல்லியிருக்காரு நமக்கு உனக்கு உணவு கஷ்டம் வரும், அது உபத்திரம் வரும், மகா உபத்திரம் வரும், அதில் நம்ம இருப்போமா? இருக்கக்கூடாது. அவர் பிரகாரம் வாழ்ந்தோமா? அப்போ அவருக்கு பிரியமாக நம்ம பிரியமாக இருக்க மாட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆசிரியர் அடுத்த வசனம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ தேவனோட ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் நம்மளோட காரியங்கள்லாம் மாமிசத்துக்கு நடக்கும். நடந்தால் என்ன பண்ணுவோம்னா நம்ம பெரும் முயற்சி கொண்டு அதை அழிச்சிருவோம். ஐயோ இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்ற அந்த என்ன அந்த உணர்ச்சிகள் நமக்குள்ளே வரும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆவிக்கு உட்பட்டவர்களாய், அப்போ கிறிஸ்துவோட ஆவினாக்க தேவனோட ஆவி கிறிஸ்துவ ஆவி ரெண்டு இருக்குதா? தேவனோட ஆவி ஒன்று தான், பரிசுத்த ஆவி தேவனோட ஆவி தான். இப்போ கிறிஸ்துவ ஆவின்றது அப்போ கிறிஸ்துவின் ஆவினால் அவடைகள் அல்லன்னாக்கா அப்போ இது என்ன ஆவிங்க? அதாவது கிறிஸ்துவோடைய சாயல் தான் அவருடைய ஆவி. அப்போ கிறிஸ்துவை போல கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன சிந்தனை இருந்துச்சுன்னா பிதாவுடைய சித்தம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்குன்னா கிறிஸ்துவோடைய சிந்தனை. அந்த சாயல் இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவோடைய ஆவி உடையவர்கள்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவங்கன்னு அர்த்தம் சொல்லி பார்க்குறோம்.
அப்போ மாமிசத்துக்குட்பட்டவரோட இருதயத்தில் செயல்பாடுகள்லாம் உடல் சார்ந்த அல்லது பார்க்கும்போது உலக இச்சையின் வழியில் நடப்பாங்க. உடலை திருப்திப்படுத்துவாங்க, இல்லைன்னா உலகத்தின் படி நடப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பரிசுத்தாவி இதயத்தில் இடம் கொடுத்து வாழும் கிறிஸ்துவ ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக சபை கூடுதல், வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஊழியத்துக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களாம் அவங்க முன்னெடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்முடைய இதயத்தில் காணப்பட வேண்டியது பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வெளிச்சம் நமக்குள்ளே காணப்படணும். அந்த வெளிச்சம் எப்படின்னா நம்ம யாவரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்னா நான் மட்டுமா கிறிஸ்தவர்கள், இங்கே இருக்கவங்க கிறிஸ்தவர்கள். அப்போ முதலாவது முக்கியமானது சபை சகோதரத்தில் நம்ம ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும். இந்த ஐக்கிய குறைச்சல் வந்தாங்கன்னா அந்த இடைவெளி எல்லாரும் பார்த்துக்கணும். அப்போ சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மத்தியில் நம்ம எப்படி ஐக்கியமாக இருக்குதுன்னா அங்கேயும் ஐக்கியமாக இருக்கணும். ஏன்னா அவங்களை விரோதிக்கவோ பழிக்கவோ கூடாது. அவங்களோட எப்படி பதில் ஐக்கியமாக இருக்க முடியும்? அவங்களோட உலகத்தின் ஆவியில் இருக்கிறாங்க, உலகத்துக்காரங்க செய்யும் பொழுது நம்முடைய இதயத்தில் என்ன இருக்குதுங்க? சத்தியம் இருக்குது இல்லையா நம்முடைய இதயத்தில்? அப்போ ஒரு பண்டிகைக்கே நம்ம கூப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் சொந்த பந்தங்கள் போகும்போது நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சத்தியத்தை சொல்லணும். அதுக்கு தான், ஏன்னா அது ஒரு வாய்ப்பு. அது ஏன்னா நமக்கு அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. யாராவது நம்ம சொல்லும்போது நம்ம ஒரு காலம் இந்துவாக இருக்கும்போது எவ்வளோ முரண்பாடு பண்ணியிருப்போம். அப்படிலாம் கிடையாது, எங்கள் சாமி மாதிரி வருமா அது இதுன்னு எப்படி பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாச்சுங்க, நீங்கள் சத்தியத்தை விதைச்சி தண்ணீரில் போடு, நீண்ட காலத்துக்கு பின்பாக பலனை பார்ப்பாய். அப்போ அந்த சொந்த பந்தங்கள் நண்பருக்கு மத்தியில் நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்து நாவி அந்த சத்தியத்தை எந்த விதத்துலையாவது நாசூக்கா அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் சொல்லி பார்க்கணும். அப்படி ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் அப்படி எப்படி அவங்கள்ட்ட போகிறது அது? அப்போ யாரோட நம்ம ஐக்கியமாக இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கணும். அதே சமயத்தில் அவங்களோட போய் ஐக்கியமாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப கவனத்தில் இருக்கணும். அப்போ சுவிசேஷம் நம் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நாம் ஒருவரை பகைக்கிறோம் என்றால் ஒரு இடத்துல அதிகமாக கசப்பு காமிச்சு வெறுக்கிறதா இருந்தாக்கா நாம் உன்னை நினைவு கூறணும், அவளுக்காகவும் இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவளுக்காக இயேசு ரத்தம் செஞ்சிருக்காரு, அவருடைய பாவத்தையும் குற்றத்தையும் அவர் மன்னிக்க தயாராகிறன்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை நம்ம ஒருத்தர் ஒரு பாவத்தின் நிமித்தமாக குற்றத்தின் நிமித்தமாக அவங்கள வெறுத்து பகைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசாட்சியில் குத்தப்பட்டு அந்த குற்றத்தை உணர்ந்து அவங்க மனம் தெரிந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலே போயிடுவாங்க. ஆனால் நம்ம நிற்கிற இடத்துல நின்று பரிதாபத்துக்குரிய நிலைமை ஆயிரும். அதனால தான் நம்ம மற்றவங்க நியாயம் தீர்க்காம மற்றவங்க குற்றப்படுத்தாம நம்மை நாம் நிதானித்தால் நாம் நியாயத்துக்கு தப்பி வைப்போம்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சது. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல அந்த வாய்ப்பு எல்லாரும் தேவன் நமக்கு மட்டும்தான் கொடுத்துட்டாரு ஒளியில் இருக்கிறதுக்கு. இன்னைக்கு எவ்வளவோ நற்செய்தி கூட்டங்களை போறாருன்னா யார் கிறிஸ்துவுக்கு மட்டுமா? அது அந்த வெளிச்சத்துக்கு எல்லாரும் வரணும்னு தான் அவருக்கு போராடும் போது அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் பொழுது நம்மை மட்டும் அவர் சுத்திகரிக்கல, நம்ம பாவத்தை மட்டும் மன்னிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம யாரையும் மன்னிக்காமல் இருந்து விட்டால் அதுவே நமக்கு பழகி என்ன ஆகுன்னா கசப்பு இன்னும் கடுமையான கசப்பாயிரும், வெறுப்புன்றது இன்னும் அதிகமான வெறுப்பாயிரும். அப்போ அந்த இருதயத்தில் மற்றவங்க மேலே அன்பு கண்டிப்பாக குறிஞ்சு போயிடும். அன்புன்ற ஒரு இது பார்க்கும்போது சுவாபத்தில் எல்லாருக்கும் ஒரு அன்பு இருக்கும், ஆனால் அந்த கிறிஸ்துவனுக்கு அந்த அன்பு இல்லாத போயின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? எது ஒளிந்தாலும் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பை வச்சு தான் இன்னைக்கு எல்லாமே தெய்வ திட்டமே இந்த அன்பின் மேலே தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சில சமயங்கள் நமக்கு இல்லை கடினமான ஒரு சூழ்நிலை, ஏன்னா தேவன் எதையும் நம்ம சோதிக்க போகிறது இல்லை, கடினமான சூழ்நிலை அனுமதிப்பார் நம்மளுடைய வாழ்க்கையில். எப்படின்னா தங்கம் அக்னியிலே சோதிக்கப்படுவது போல. ஏன் தங்கம் அக்னியில் சோதிக்கப்படணும்னா பூமியிலேருந்து வெட்டி எடுக்கும் போது தங்கத்துக்கு கூட வேண்டாத மண், வேண்டாத மற்ற உலகங்கள், சில வாயுக்கெல்லாம் இருக்கும். அக்னியில் போடும்போது அந்த தங்கம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? என்ன கலராக இருக்கும்? தங்கத்தை அக்னியில் போடும்போது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நெருப்பு கங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆசாரியங்கள் உருக்கும் பொழுது சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெருப்பு கங்கு மாதிரி இருக்கும் பொழுது அதில் இந்த தங்கத்தை விட குறைவான தரமில்லாத உலகங்கள் ஆவியாகி போயிடும், அந்த மண்ணெல்லாம் பிரிஞ்சிடும். அப்போ அந்த தங்கம் சுத்தமான பியூர் தங்கம், சொக்க தங்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பசும்பொன் தங்கம், அது மட்டும் தனியாக பிடிச்சிருக்கும். அப்போ அந்த தங்கத்தை நெருப்பில் போடும்போது அதோட எப்படிப்பட்ட ஒரு காரியம், அந்த நெருப்பு கங்கா அந்த மாதிரி நம்மளை அனுமதிப்பார். அது எதுக்குன்னா நம்முடைய அக்னியில் நம்ம சோதிக்கப்படும் பொழுது தங்கம் எப்படி தூய்மையாகுதோ இந்த அனுபவம், அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஆவிக்குறிச்சிட்டு போகும்போது நமக்கு இது தேவனா, ஏன்னா பாடுகள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த பாடுகள் கடந்து வரும் பொழுது இது நம்முடைய மேன்மைக்காக அப்படின்ற அறியக்கூடிய ஞானம் உள்ள இறுதி நமக்குள்ள வேணும். அப்போ அதுதான் அதிகமாக வேதங்களை வாசித்து கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த காரியம் நமக்குள்ள என்ன ஆகுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும்.
ஒரு திட நம்பிக்கை அடைய வைக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அனுபவம் அடுத்த கட்ட சோதனைக்கு தயாராகும். அந்த அனுபவம் அதோடு சரியில்லை, அடுத்த கட்ட சோதனைக்கு தயாராகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி கொண்டு போகும். இப்போ நம்ம ஒன்றுலேருந்து 10ஆம் கிளாஸ் வரை படிக்கிறோம். 10th எக்ஸாம் முக்கியமாக இல்லையா? ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அதுதான் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. 10th எக்ஸாம் எழுதி முடித்து பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்பாடான்னு இருப்போமா? அடுத்த சோதனை என்ன? +2. அது ஒரு பெரிய சோதனைனா 10th எக்ஸாமோட சரி. அதில் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கும் பொழுது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்யணும். போய் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதெல்லாம் படித்து அந்த கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலாலாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய காரியம். அங்கே ஒரு பெரிய டெஸ்ட் இருக்குது. அது முடிஞ்ச உடனே அதோட படம் எடுத்துக்கலாம் வீட்டில். அது 10வது டிகிரி கொண்டு போகணும். இப்போ அங்கே பார்க்கும்பொழுது வருஷம் பாஸ் ஆகணும். அந்த செமினாரை பாஸ் ஆனால் அடுத்த இதுக்கு போக முடியும். இப்படியே போய் ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிற வரலும் நமக்கு அந்த டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் என்ன நம்ம கொடுக்குது? நன்மையை கொடுக்குதுங்களா? அது மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தேவன் அனுமதிக்கிற அந்த அக்னியான சோதனைகள் அது நன்மைக்கு எதுவானது. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானம் உள்ள இருதயம் நமக்குள்ள வேணும்னு சொல்லி போகும். வாசிக்கலாம். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மளை என்னவா சொல்றாரு? நம்மளை மண் என்று நினைவு கூறுகிறார் இல்லையா? அப்போ நம்ம தேவன் குயவன்னாக்கா நம்ம வந்து அவர் வளைக்கிறார். இப்போ தேவன் வளைஞ்சு கொடுக்கும் பொழுது நம்ம வளைஞ்சு கொடுத்தாதான் ஒரு நல்ல பாத்திரமா வரும். நம்ம பாட்டுக்கு வளையாம நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான்லாம் மாற மாட்டேன் அப்படி இருந்தோமா, இப்படி வளைக்கிறதுக்கு பதிலாக நீட்டமாக வந்து என்ன பண்ணுவார்னா அப்படி தூக்கி போட்டுட்டு எடுத்து மண் எடுத்து வேற வடிவத்தை உண்டு பண்ணுவார். வாசிக்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 18:4. குயவன் வனைத்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைத்தான். இன்னைக்கு நம்ம இருதயத்தில் இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், இல்லை வேதத்தை தியானிக்காமல் ஜெபம் பண்ணாமல் எப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் நிர்விசானமாக நம்ம இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் தேவனே எப்படி தாவீது வந்து வலிஞ்சு கேட்டார் பார்த்தீங்களா? சுத்த இருதயத்தில் என்ன படைங்க, சுத்த இருதயத்தை உண்டாக்குங்க, அந்த நிலைவரமான ஆவி எனக்கு குழந்தை எடுத்து போட்டுறாதீங்க, நீங்கள் விரும்புகிற பாண்டமாக என்னை வளைங்க, நான் கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா மீண்டும் பார்வைக்கு சரியான படிக்கு அதே பாத்திரத்தை பார்வைக்கு சரியான படிக்கு வேறு ஒரு பாண்டமா வேறு ஒரு இருதயத்தை, அதாவது கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றணும் வசனம் இருக்குது பார்த்தீங்களா? மாற்றி கொடுப்பார்னு பார்க்கணும். அப்போ என்னென்னா நம்ம வந்து நம்மளே வச்சு பிடிச்சி வச்சக்கூடாது, வேலைக்கே ஆகாது. அது தேவன் கையில் கொடுத்துடணும். நம்மளை எப்படி வணைக்கணும், எப்படி எந்த ஹீட்டில் நம்மளை சுடணும், எந்த ஹீட்டில் சுட்டால் நம்ம தாங்குவோம், எந்த ஹீட்டில் சுட்டால் நம்ம அவர் விரும்புகிற பாத்திரமாக உருவாகுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை முதல் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா எங்கேயுமே நீங்கள் வந்து வீணாக போயிடும்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் பொழுது அப்போ நம்ம மேலே எவ்வளோ அன்பு அக்கறை இப்படி இருக்கும் பொழுது அப்போ தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, சுத்த இருதயத்துடைய ஆசீர்வாதங்கள் என்ன, அப்போ இருதயத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எப்படிப்பட்ட இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தால் அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த பாகத்தில் நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கொடுத்த தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையாரும் கூட நன்றி.